தேவ சமூகத்துல நின்னு பழகிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தின் எந்த வல்லமைக்கும் பயப்பட தேவையில்லை. எப்ப சமூகத்தை விட்டு ஒதுங்குறோமோ, சமூகத்தை விட்டு விலகுறோமோ, நிக்க வேண்டாத இடத்துல நிக்கிறோமோ, ஜெபத்தை மறக்கிறோமோ, தேவ பிரசன்னத்தை மறக்கிறோமோ, தேவ உறவை மறக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே வருது. யுத்தம், கலகம், வேதனை, பயம், மரண பயம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் நம்ம நிக்க வேண்டிய தேவ சமூகத்துல நிக்காம விலகி நிக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன். நீங்க கையை தூக்கணும்லாம் இல்ல, தோத்துறான். நீங்களே திருப்திப்படுற மாதிரி, உங்க மனசே சந்தோஷப்படுற மாதிரி நீங்க தேவ சமூகத்துல நின்னு ஜெபிச்சு எத்தனை நாள் இருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு காலையில அப்படி நின்று இருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் கையெல்லாம் தூக்க சொல்லல. யோசித்து பாருங்க, உங்கள் ஜெப நேரம் உங்களை திருப்திப்படுத்துதா? நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரம் தேவன் உங்க பக்கத்துல வர்றாரா? உங்க கூட உறவுல பேசுறாரா, பழகுகிறாரா? அவர் சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? அவர் தொடுதலை உங்களால உணர முடியுதா? அப்படி ஜெபிச்சு உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இல்ல அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில தொடருதா? இல்ல ஜெப நேரத்துல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு புதுமையா இருக்கா? என்னடா இந்த ஆள் புதுசு புதுசா சொல்றான் அப்படி தோணுதா? யோசித்து பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு சம்பவிக்கும். அதுதான் உண்மையான தேவனுடைய உறவு. அப்படி தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை தொட விரும்புகிறார், உங்களை கட்டி அணைக்க விரும்புகிறார், உங்களோடு அவர் மெல்லிய சத்தத்தில் பேச விரும்புகிறார். நீங்க மட்டும் தேவ பிரசன்னத்துல அப்படி பழகி பாருங்க, தேவ சமூகத்துல அப்படி நின்று பாருங்க. உங்க ஜெப நேரங்கள்லாம் நீங்க அதுல இருந்து எந்திரிச்சு வர உங்களுக்கு மனசே இருக்காது. நாம நினைக்கிறோம் 2 மணி நேரம் நான் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் தேவனோட உறவாடணும்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு தேவனோட உறவாடணும் அப்படிங்கிற விருப்பத்தை விட நம்மோடு உறவாடணுங்கிற விருப்பம் நம்ம ஆண்டவருக்கு ஜாஸ்தி. ஆமேனா? 2 மணி நேரம் இல்ல, 4 மணி நேரம் கூட நம்ம கூட உறவாடணுங்கிற எண்ணமும் விருப்பமும் வாஞ்சையும் அவருக்கு அதிகம். நம்ம ஜெப நேரம்லாம் எப்படி இருக்கு? ஆத்திரம், தோத்திரம், ஆமே. ஆத்திரம், தோத்திரம், ஆமே. அப்படியே ஜெபத்துக்கு போனாலும் தோத்திரம், ஏதாயிலும் நாளை சத்தமா சொல்லிவிட்டு தோத்திரம், ஆமா. அப்புறம் மூச்சு வாங்கி உடம்பெல்லாம் வேர்த்து நான் ஜெபிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, மணிக்கணக்கா ஜெபிக்க நம்மளால முடியும். ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? தோத்திரம், ஆமா. ஜெபிக்கிறதுங்கிறது ஏதோ சத்தத்தை உயர்த்தி கத்துறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பரவசத்துல கத்துறதுல தப்பு ஒண்ணும் இல்லை, சத்தமா ஜெபிக்கிறதுல தவறே இல்லை. ஆனால் அதுதான் ஜெபம்னு நினைச்சிடவும் கூடாது. நாம் பேச அவர் கேட்க, அவர் பேச நாம் கேட்க, இந்த 2 பேர் சம்பந்தப்பட்டதுதான் ஜெபம். ஒன்வே டிராபிக் மாதிரி நான் மட்டும் பேசுவேன். எஸ், நமக்கு நல்ல பிதாவே, ஆமே. நாளைக்கு வர்றேன், தோத்துறேன், நாளைக்கு வர்றேன், வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். யெகோவா ஈரே தோத்திரம், நீரே தோத்திரம், அல்வா தோத்திரம், ஒமேகா தோத்திரம், ஆதியே தோத்திரம், அந்தமே தோத்திரம், முடிக்கிறேன் தோத்திரம், ஆமேன் தோத்திரம், நாளைக்கு வாரேன் அப்படின்ட்டு போறது இல்ல. அல்லையே சொல்லுங்க. நம்ம அவ்வளவு நேரம் பேச முடியும்னா பதிலுக்கு அவரும் பேச, நமக்கு பேசுறதுக்கு வாயை கொடுத்ததே அவரு, பேசுற ஆற்றலை கொடுத்ததே அவரு. அவர் பேச வர மாட்டாரா? அவருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதே இல்லை. அவர் பேச வந்தாலும் அமைதியாரும், தோத்துறோம், ஆமே, நல்லது, தோத்துறோம், எனக்கு டைம் இல்லை, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் கிளம்புறேன், டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஜெபத்தை நெஞ்சிடறோம், முடிச்சிடறோம். இல்ல இல்ல, மணிக்கணக்கா அவர் சமூகத்தில் இருக்க முடியும். நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன். சில இரவு நேரங்கள் எல்லாம் முழு இரவு நேரமும் நான் அவர் சமூகத்துல உறவாடி இருக்கிறேன். தோத்திரம். சில சமயம் எல்லாம் டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, தோத்திரம், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு எந்திரிப்பேன், தோத்திரம். அப்படி எந்திரிக்கும் போது என் சட்டையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும்.
என் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உட்கார்ந்துருவேன். ஸ்தோத்திரம். அப்புறம் சில மணி நேரங்கள் போகும். அவருடைய தொடுதல், அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே நம்மளால இருக்க முடியும். நம்ம வீட்டுல நமக்கும் அவருக்கும் உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ஜெபிக்கிறது இல்ல. ஒரு ஜெப இடம், ஜெப அறை, எனக்கும் அவருக்கும் ஜெபிக்கிற இடம்னு ஒரு இடத்தை வச்சுக்கணும். அதுதான் எனக்கான மிஸ்பா, அதுதான் எனக்கான கர்மேல், அதுதான் எனக்கும் அவருக்குமான சீனாய் அப்படின்னு ஒரு இடத்தை வீட்டுல வச்சுக்கணும். அது பெரிய வீடோ சிறிய வீடோ, சாப்பிடுறத சின்ன வீடா இருந்தா கூட டெய்லி ரெகுலரா ஒரே இடத்துல தான் சாப்பிடுவோம். மாறி மாறி சாப்பிட மாட்டோம். சமைக்கிறது ஒரே இடத்துல தான். சொந்தக்காரங்க வந்து அவங்கள உட்கார வைக்கிறது ஒரே இடத்துல தான். நம்ம தூங்குறது அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். என் இடத்துல படுத்திருக்க மாறிப்படு அப்படின்னு சண்டையே நடக்கும். அப்ப அந்த இடத்துல தான் நம்ம படுப்போம். என்னைக்காவது ஒரு நாள் சொந்தக்காரங்க வர்றாங்க, மாமா வந்திருக்காரு, இன்னைக்கு ஒரு மாற்றமா, தோத்திரம் மாமா சேர்ல உட்காராம கொஞ்ச நேரம் அடுப்புல உட்காருங்க அப்படின்னு அவங்களை அடுப்புல உட்கார சொல்லுவோமா நம்ம? இல்ல, அந்த இடத்துல அந்த சேர்ல அவங்க உட்காரணும். அப்படித்தான். அது மாதிரிதான் நம்ம வீட்டுல நாமளும் தேவனும் உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம், அதை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தோணும் அது நான் அப்பாவோட பேசுற இடம். சில டைம் அந்த இடத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும் அங்கிருந்து அப்பா வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தோணும். நீங்க ஜெபத்தை மிஸ் பண்றீங்கிறதும் தோணும். அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறீங்கிறது தோணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் இங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா குற்ற உணர்வு வரும். அங்க அவருக்காக உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு போனாலே ஒரு தேவ பிரசன்னம் உங்களை மூடுறத ஃபீல் பண்ண முடியும். இருக்கீங்களா? அப்படி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறவர் கர்த்தர். நான் எனக்கு தெரிஞ்ச தோத்திரம் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஜெபம் பண்ண போயிட்டா உடனே தோத்திரம் அப்படி இப்படி இப்படி அப்படின்றாம தோத்திரம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை நடத்தினவைகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறார் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. தோத்திரம். ஆமேனா? 3 பிரிங்க. பிதாவுக்கு கொஞ்ச நேரம், தேவகுமாரன் இயேசுவுக்கு கொஞ்ச நேரம், பரிசுத்தாவியானவருக்கு கொஞ்ச நேரம், அப்படி பிரிச்சு பாருங்க. பிதாவை பத்தி பழைய ஏற்பாட்டுக்குள்ள நிறைய படிக்கிறோம், பைபிள் படிக்கணும். தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யோசேப்பின் தேவன், மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், நோவாவின் தேவன், ஏனோக்கின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், நியாயாதிபதிகளின் தேவன். இது எல்லாம் நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்க லைஃப்ல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு, ஈசாக்குக்கு என்ன செஞ்சாரு, சாராளுக்கு என்ன செஞ்சாரு, யாக்கோபுக்கு என்ன செஞ்சாரு, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து நீங்க பிரசங்கத்துல கேட்டதா இருக்கட்டும், பைபிள்ல படிச்சதா இருக்கட்டும், அந்த பிதாவை பற்றி உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவுகளை அந்த ஜெப நேரத்துல சொல்லி சொல்லி அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. தோத்திரம். மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், குறைஞ்சது தோத்திரம் சாலிடா ஒரு மணி நேரம் போகும். சாலிடா 1 மணி நேரம் போகும். என்னுடைய ஜெப அனுபவத்திலிருந்து சொல்றேன். அது 1/2 மணி நேரமா கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா குறைஞ்சது 1 மணி நேரம் அழகா போகும், அழகா போகும். அப்படியே தேவகுமாரனுக்கு வாங்க. தோத்திரம். நீர் எனக்கு அனுப்பி தந்த உம்முடைய குமாரனுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு இயேசுவுக்கு வாங்க. இப்ப ஷிஃப்ட் ஆகுறான். இயேசுவை மகிமைப்படுத்தி அப்படியே ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டே இருங்க. இடையில பாடணும்னு தோணுதா பாடுங்க. ஏதாவது ஒரு பாட்டு வரும், பாடுங்க. அதுக்காக முழு பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தோன்ற வரிகளை திரும்ப பாட தோணுதா திரும்ப திரும்ப பாடுங்க. ஆமேனா? திரும்ப திரும்ப எஃப் மைனர் அப்படியே பிடிங்க. தோத்திரம். திரும்ப திரும்ப அப்படியே பாடுங்க. சில வரிகள் வந்து தோத்திரம் உங்களை அப்படியே பாடிட்டே இருக்க தோணும். தப்பே இல்லை, அப்படியே பாடிட்டே இருங்க. மென்மையா பாடிட்டே. என் ஜெப நேரங்கள்ல
அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணின நிறைய பாடல்கள் இருக்கு. ஆமா, அதுல இந்த வரிகளை நான் அடிக்கடி பாடுவேன். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. என் ஜெப நேரங்கள்ல பல மணி நேரங்கள் இந்த வரிகளை நான் பாடியிருக்கேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ரியாலகாரகானாரா நிமகதூரலனா சில சமயம் அந்நிய பாஷையில அத பாடணும் போல தோணும். பாடுங்க, அப்படி அந்நிய பாஷையிலே பாடுங்க. தோதரம் ஹம்மிங் மட்டும் பண்ணணும் போல. அப்படியே பாடுங்க, சொல்லிட்டே இருக்கு. அவர் செஞ்ச நன்மைகள், லாசருவை எழுப்புனது, பர்த்திமே குருடனுக்கு சோம் கொடுத்தது, அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிச்சது, குஷ்டரோகியை சுகப்படுத்தினது, நமக்காக அடிக்கப்பட்டது, சிலுவையில காயப்பட்டது, ஜீவனை கொடுத்தது, மரிச்சது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தது. இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த 1 மணி நேரம் சாலிடா போகும். அடுத்த 1 மணி நேரம் அப்படியே பரிசுத்தாவியானவருக்கு ஜம்ப் பண்ணுங்க. வாவ், ஜெப நேரத்திலே ரொம்ப மகிமையான நேரம் பரிசுத்தாவியானவரோட உறவாடுறதா. பரிசுத்தாவியானோட உறவாடுறது அள்ளி தூக்குவாரு, அள்ளி தூக்குவார். அந்த ஜெப நேரம் அவ்வளவு மகிமையா இருக்கும். ஆவியானவர் அவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறார். மோசேக்குள்ள பரிசுத்தாவியானவர், யோசேப்பின் மேல கர்த்தருடைய ஆவி, எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார், தாவீதின் மேல் வந்த ஆவியானவர், தோத்திரம், எலியாவின் ஆவியானவர், எலிசாவின் ஆவியானவர், அவங்களை கொண்டெல்லாம் அவர் நடப்பித்த காரியங்கள். பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கிய ஆவியானவர், பேதுருவுக்குள் ஆவியானவர், பவுலுக்குள் ஆவியானவர், இயேசுவின் மேல் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர், சத்தியாவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர், கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக போற ஆவியானவர், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஆவியானவர், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், கண்டிக்கிற, வழி நடத்துகிற, ஆலோசனை கொடுக்கிற, அணைத்துக் கொள்ளுகிற, முத்தமிடுகிற ஆவியானவர். இப்படி சொல்லி 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 ஆவியானவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. இப்பவே 3 மணி நேரம் ஆச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்பவே 3 மணி நேரம் ஆச்சு. ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னும் நம்ம ஜெப குறிப்புக்கு ஜெபமே பண்ணல. ஆனா எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. அப்பா தோத்தரா. இதுக்கு பிறகு நம்ம ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணி, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி, சபைக்கு ஜெபம் பண்ணி, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி, விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணி, அரசியல்வாதிகளுக்கு ஜெபம் பண்ணி, அதிகாரிகளுக்கு ஜெபம் பண்ணி, தேசத்துக்கு தேசங்களுக்கு ஜெபம் பண்ணி வரும்போது குறைஞ்சது நான் சொல்றேன் தோத்துறான் 4 மணி நேரம். ஒருவேளை இது அரை மணி நேரமா குறைச்சா கூட 2 மணி நேரமாகிலும் நம்மால ஜெபிக்க, அதுவும் களைப்போடல்ல, தேவ பிரசன்னத்தோட, பலத்தோட, அபிஷேகத்தோட, விருப்பத்தோட, ஆசையோட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்ல முடியும், டைம் இல்லை.
அந்த ஜெப வாழ்க்கையை உங்களை ஆவியானவர் உங்களை ஜெபத்துக்குள்ள இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி போ அப்படி போன்னு அழைச்சிட்டு போவார். அது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி நடத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு நாள் சர்வ வல்லவர் அப்படிங்கிற டாபிக்லயே அன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்திருப்பேன். சில நாள் அவர் ஞானம் உள்ளவர் அப்படிங்கிற டாபிக்லயே ஜெபத்துல உட்கார்ந்திருப்பேன். அப்படி உட்கார உட்கார பல புதிய வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும், பல பிரசங்கங்கள் பிறக்கும், தேவ சத்தம் உண்டாகும். நமக்கு பலன், நம் மூலமாய் சபைக்கு பலன், ஆத்துமாக்களுக்கு பலன். அது 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 விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தை. தேவனுக்கு முன்பாக நிற்கிறாவி, மணிக்கணக்கா ஜெபிக்கிறாவி. அதுதான் எலியாவின்